ஆரோக்கியம் இன்றைக்கு எங்கே போனாலும் இந்த ஆரோக்கியத்தை வாங்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய கடைகளில் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொருட்கள் சாப்பாடு தான் கிடைக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கட்டு, ப்ரெட்டு, கேக்கு, ஸ்வீட் ஸ்டாலு, ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி ஹோட்டல்ஸு, டீ கடை, காப்பி கடை, இந்த மாதிரி நிறைய பேரில் ஒரு முகம் போர்த்தி கொண்டு நமக்கு ஹெல்த்துன்னு நினச்சிக்கிட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை வியாதியை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்றது எதெல்லாம் ஒரு பொருளை பார்த்தா எதெல்லாம் எச்சி ஊறுதோ அதெல்லாம் நமக்கு ஆபத்து. எச்சி ஊறாத பொருள் தான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. உதாரணத்துக்கு ஆப்பிளையோ இல்லை காய்கறி பழங்களை பார்த்தா எச்சி ஊறாது. அதே ஸ்வீட்டை ஜாங்கிரியை பார்த்தா எச்சி ஊறும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எச்சி ஊறக்கூடிய எந்த பொருளும் நமக்கு நோயை உண்டாக்கக்கூடியது. எச்சி ஊறாது தான் நோயை தடுக்கக்கூடியது. அதில் ஆரோக்கியமான உணவை வாங்கி சாப்பிடணும், தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். இதுக்கு நிறைய சித்த மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்க சொல்கிறத கரெக்டாக கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆங்கில மருத்துவர்களே அவங்க நோயை தடுக்கிறதுக்கு இந்த சித்த மருத்துவத்தில் நம்முடைய எல்லாம் அந்த காலத்தில் மூலிகை, காய்கறிகள், செடிகள், கொடிகள் வந்து நம்ம சித்தர்கள் சொல்லக்கூடிய பொருட்களை, நேச்சுரல் உணவு வகைகளை சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அவங்க ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்கள். நோய் வந்த பிறகு நிச்சயம் டாக்டர் தான் பார்க்கணும், ஆங்கில மருத்துவர் தான் பார்க்கணும். அறுவை சிகிச்சையோ அல்லது அவசர சிகிச்சையோ தேவைன்னா அவங்க தான் நோடணும். அதுக்கு முன்பாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா சித்த மருத்துவர்கள் கூறக்கூடிய நல்ல ஆரோக்கிய செய்தியை கேட்டுக்கிட்டு முறைப்படி நம்ம சாப்பிடணும். நல்ல வெல்னஸ் கோச்சு அல்லது டயட்டீஷியன் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்டு இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுட்டு நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டோம்னா இன்றைக்கி 70% வியாதியை தடுக்கிறதுக்கு முடியும். வாழ்க்கையை மாற்றுங்க.